Happy morning everybody. Welcome to our channel Addu Go Crazy with me. This is our first long video of this channel. Hope you all like it. நாங்க last week வந்து சிங்கப்பூர் போயிருந்தோம். ஸோ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். நான் கம்ப்ளீட்டாக எல்லா பிளேஸஸையும் ஒன்றா போடலான்னு பார்த்தா வீடியோ ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு யூனிவர்சல் ஸ்டுடியோஸோட வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி இன்றைக்கி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். ஆல்ரைட். ஸோ நாங்கள் வந்து லிட்டில் இந்தியா அப்படிங்கிற இடத்துல வந்து சிங்கப்பூரில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே ஹோட்டல் அப்படிங்கிற ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்ரி 400 to 500 மீட்டர்ஸில் உங்களுக்கு எம்ஆர்டி வந்து இருந்துகிட்டே இருக்குது. இல்லை பக்கத்தில் 100 to 200 மீட்டர்ஸில் வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எவ்ரி 5 minutes 10 minutes உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்கும். அது வெல் கனெக்டட் சிட்டி தான். ஸோ நீங்கள் வந்து கேபில் தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இங்கேருந்து போகும்போது நீங்கள் வந்து ஈஸி லிங்க் கார்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கார்டு நீங்கள் வந்து டாப்அப் அங்கே போனீங்கன்னா எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லேயும் லைக் உங்களோட எம்ஆர்டி ஸ்டேஷன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு கார்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் போகும்போது ஒரு $10 ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணோம். அதில் $5 வந்து கார்டோட காஸ்ட்டு, இன்னொரு $5 வந்து நம்மளுக்கு டாப்அப் பண்ணுற மாதிரி அதில் இருக்கும். ஸோ 3 கார்டு நீங்கள் எவ்வளோ பேர் போகிறீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அந்த கார்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார்ட்ஸ் நாங்கள் டாப்அப் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒவ்வொரு ரைடுக்கும் லைக் ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு $1 $2 வந்து எடுப்பாங்க மேக்ஸிமம், அவ்வளோதான். ஸோ $1 பார்த்திங்கன்னா அரௌண்ட் 65 வந்துச்சுன்னு வைங்களேன். ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு $80 $100 நம்ம ஊர் காசுக்கு வரும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப எக்கனாமிக்கல் தான். நீங்கள் தாராளமாக எம்ஆர்டி யூஸ் பண்ணி போயிட்டு வரலாம். என்னென்னா உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகும், அதுதான் ஒரே ஒரு ட்ராபேக்கு. பட் ஸ்டில் நீங்கள் ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போகும்போது தான் நம்மளுக்கு வந்து அங்கே இருக்கிற இடம் எல்லாமே நம்மளுக்கு பரிச்சயமாகும். ஸோ எங்களுக்கு இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல தான் விருப்பம். அதனால நாங்கள் வந்து எம்ஆர்டி எடுத்துக்கிட்டோம். எம்ஆர்டி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து விவோ சிட்டின்னு ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கே இறங்கிக்கிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிறது வந்து சென்டோசா ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. இங்கே சென்டோசா ஓட அவங்களோட ஓன் மோனோ ரயில் வந்து உங்களுக்கு அங்கேருந்து ஃப்ரீயாக ஆப்ரேட் ஆகுது. ஸோ விவோ சிட்டியில் இறங்கி நீங்கள் அங்கேருந்து ஒரு 3rd floor இருந்தீங்கன்னா அவங்களோட மோனோ ரயில் எடுத்திங்கன்னா 3 ஸ்டேஷன்ஸ் இருக்கும். லைக் ரெசார்ட் வேர்ல்டு, இம்பையா, ஃபைனலி பீச் ஸ்டேஷன் இருக்கும். இது வந்து ரெசார்ட் வேர்ல்டில் தான் இருக்குது இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸ். நீங்கள் ரெசார்ட் வேர்ல்ட் ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து ஒரு 100 meters to 200 மீட்டர்ஸில் என்ட்ரன்ஸ் நம்மளுக்கு வந்துடும். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா மினியான் லேண்டுன்னு இன்னொரு பார்க்கோடு வந்து சேர்ந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க February 14th. ஸோ அது ஒரு நியூ அட்ராக்ஷன் எங்களுக்கு. லாஸ்ட் டைம் இது கிடையாது, இது புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய கிட் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தால். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மோனோ ரயில்லேருந்து இறங்கிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் அவ்வளோதான் ஒரு 1 minute கூட கிடையாது. அங்கேருந்து ஏறணும், அடுத்த செகண்ட் இறங்கியாச்சு. ஸோ இப்போ இறங்கின உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூனிவர்சல் ஸ்டுடியோஸோட என்ட்ரன்ஸாக வந்தாச்சு. நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்திருந்தால் கூட பெரியவங்க கூட இங்கே வந்து எக்ஸைட்டடாக தான் இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த மாதிரி ரைட்ஸு அப்படின்னா ஒரு ஜாலி. அது வயசு எவ்வளோனாலும் நம்மளுக்கு வந்து ஆசை குறைய மாட்டேங்குது. அதனால் அதித்தியோடு சேர்ந்து நாங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஸோ இது வந்து ரெசார்ட் வேர்ல்ட் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடம். இதுக்கு அடுத்து வந்து இம்பையா ஸ்டேஷன். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு சென்டோஸாவில் வந்து இது இல்லாமல் நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அந்த அட்ராக்ஷன்ஸ் வந்து நீங்கள் அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் போனீங்கன்னா பார்க்கலாம். பட் உங்களுக்கு யூனிவர்சல் ஸ்டுடியோஸே ஒரு ஃபுல் டே வந்து உங்களுக்கு ஆக்குபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 7 o'clock வரைக்குமே. ஸோ ஒரே நாளில் நீங்கள் வந்து சென்டோஸா வந்து சுற்றி பார்க்க முடியுமானா முடியாது. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு நாள் தனியாக வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்கு போடுங்க. அது இல்லாமல் மற்ற அட்ராக்ஷன்ஸ் சென்டோஸா ஐலாண்டுக்கு வந்து தனியாக போடுங்க. இப்போது டிக்கெட்ஸ் வந்து எப்படி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நான் வந்து எதுவுமே அங்கே போய்
ஐ மீன் லைக் ஸ்பாட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணல. இங்கேருந்து போகும்போதே புக் பண்ணிட்டு தான் போனோம். க்ளூக்குங்கிற ஆப்பு, உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஹெட் அவுட்டு, க்ளூக்கு. ஸோ க்ளூக் வந்து ரொம்ப ட்ரஸ்ட்வர்தியான ஆப். ஸோ அது நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் லைக் நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு நேரில் இருக்கிறத விட க்ளூக் ஆப்பில் உங்களுக்கு இருக்கும். நாங்கள் முன்னாடியே வந்து இதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். இந்த பார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10 o'clock ஓப்பன் ஆகும், நைட் 8 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் பாஸஸ் இருக்கீங்க. ஆர்டினரி பாஸ், நம்ம ஸ்டாண்டர்ட் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ப்ரெஸ் இருக்குது. எக்ஸ்ப்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 45 minutes க்யூ சொன்ன பார்த்தீங்களா, அந்த க்யூவில் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ரைட்ஸும் போகணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பாஸ். பட் கண்டிப்பாக இதை விட டபுள் த காஸ்ட் வந்து அது அதிகம் தான். நீங்கள் இயர்லியராக போனீங்க இல்லை வீக் டேஸில் போனீங்கன்னா இந்த கூட்டத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். வீக்கெண்ட் போனீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் மாட்டிப்பீங்க. ஒவ்வொரு ரைடும் 1 மணி நேரம் கண்டிப்பாக எடுக்கும். ஊரில் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இத்தனைக்கும் வீக் டே தான் போயிருந்தோம். அப்படியும் எல்லா ரைட்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் லைக் மினிமம் 45 minutes நாங்கள் நின்றுக்கிட்டே இருக்கோம், நடந்துகிட்டே இருக்கோம், ஒவ்வொரு ரைடுக்கும் உள்ளே வந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் முடிகிற வழி இல்லை. என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி நிறைய ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு எல்லாருமே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வைப்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு இடமே நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். போன உடனே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நாங்கள் போனது லேட்டுன்னு. அங்கே நிறைய வந்து பிரிச்சிருப்பாங்க. லைக் அது எப்படி நான் சொல்கிறேன், அது எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா நியூயார்க்கு, சயின்ஸ் ஃபிக்ஷன் சிட்டி, ஏன்ஷியன் ஈஜிப்ட், லாஸ்ட் வேர்ல்டு, அதுக்கப்புறம் வந்து மினியான் லேண்டு, ஹாலிவுட்னு பிரிச்சிருப்பாங்க. அவங்க என்ட்ரன்ஸ்லேருந்து அது அப்படியே சுற்றி வர மாதிரி. இப்போது நாங்கள் எடுத்த உடனே வந்து இந்த நியூயார்க்கு இல்லை இந்த ஹாலிவுட்டெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்ன பசங்களுக்கு ஷோஸ் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ரைட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஏன்ஷியன் ஈஜிப்ட், லாஸ்ட் வேர்ல்டு, ஃபார் அவையில் தான் இருக்கும். ஸோ நாங்கள் எடுத்த உடனே வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் போயிட்டோம். ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் சிட்டியில் இருக்கும். நாங்கள் எடுத்த உடனே அங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் போயிட்டோம். ஏன்னா இருக்கிறதுலே கூட்டம் வந்து அதில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ போன உடனே ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் போயிட்டோம். அது அங்கே நிற்கிற க்யூ தான். நாங்கள் நிற்போம் இது எப்போ போய் சேருவோன்னு தெரியாது. போய் ஒரு வழியாக சேர்ந்தோம் அங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு. ரைடெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு ரைடுமே நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. 3D கிளாஸஸ் போடுற மாதிரி தான் இது. எல்லாமே வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி தாங்க. இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்லேயும் சரி, இந்த ரோலர் கோஸ்டர்லேயும் அதித்தியாலோட நாங்கள் எல்லாருமே போயிட்டு தான் வந்தோம். ஹியூமன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு 3D கிளாஸஸ் தேவை கிடையாது ஹியூமன் ரைடுக்கு. அதுவே வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு 3D கிளாஸஸ் போட்டு நம்மளுக்கு எதிர்க்க வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தில் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு காமிப்பாங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவை. அது வந்து நாங்கள் போனோம். அதுவும் நல்லா இருந்தது. ஏன்ஷியன் ஈஜிப்ட்னு சொல்லிட்டு அதுவும் 3D கிளாஸஸ் தேவை. அது என்னால் எடுக்க முடியல. ஆக்சுவலி அங்கே உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலௌட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் எடுக்க முடியல. இதெல்லாம் வந்து சும்மா சின்ன பசங்க ரைடு. இதுவுமே வந்து ஏன்ஷியன் ஈஜிப்டில் தான் இருந்தது. இதுக்கு நாங்கள் 50 நிமிஷம் வெயிட் பண்ணோங்க. இந்த ரைடு வேணால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவில் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு 50 நிமிஷம்லாம் தேவையில்லை. பட் உங்களுக்கு நிறைய டைம் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ரைடெல்லாம் கூட நீங்கள் போங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஹியூமன் வந்து ஒர்த்து. ஹியூமன் நீங்கள் போகலாம். இது வந்து ட்ரெஷர் ஹண்டர்ஸ். இப்போ நாங்கள் போயிட்டுருக்க ரைடுக்கு பேர் ட்ரெஷர் ஹண்டர்ஸ். பார்த்துக்கோங்க. இதுக்கு மினிமமாக நாங்கள் 40 நிமிஷம் ஏன்டா வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஒரு வழியாக நாங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் சிட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போகிறது வந்து ஏன்ஷியன் ஈஜிப்ட். ஸோ உங்களோட என்ட்ரன்ஸே பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் வேர்ல்டு, ஏன்ஷியன் ஈஜிப்ட் எங்களால் எடுக்க முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஹியூமனு, ஏன்ஷியன் ஈஜிப்ட்டு இந்த ரைட்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் பெரிய பெரிய பேக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அங்கே லாக்கர்ஸ் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். லாக்கர் ரூமு எல்லா லாக்கருமே எங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருந்தது. ஒரு வாட்டர் ரைடு இருந்தது. அந்த ரைடு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த ரைடுக்கு மட்டும்தான், அது லாஸ்ட் வேர்ல்டில் இருக்குது. அந்த ரைடுக்கு மட்டும்தான் வந்து எங்களுக்கு லாக்கர் சார்ஜபிளாக இருந்தது. லைக் $4 வந்து ½ an hour to 1 hourக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. மற்ற லாக்கர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு நீங்களே வச்சுட்டு ஒரு 20 minutes to 30 minutes உங்களோட வெயிட்டிங் டைம் பொறுத்து நீங்கள் திரும்ப எடுத்துக்கலாம்.
ஸோ அவங்களோட பேக்கேஜ் வச்சுட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்குது. பேக்கேஜோடு போக முடியாது. செல்ஃபோன்ஸ் கூட வச்சுருது பெட்டர். இந்த மாதிரி அங்கங்கே வந்து லாஸ்ட் வேர்ல்டில் வந்து டைனோசர்ஸ்லாம் வச்சு நம்மளுக்கு ஷோஸ் எல்லாம் நடந்தது. அது வந்து என்ஜாயபிளாகவும் இருந்தது. அது ஒரு 30 minutes நடக்கும் அந்த ஷோ. நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் லைக் இதை எங்களால் வீடியோ எடுக்க முடியல உள்ளே இருக்க ரைட்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே போயாச்சு ஃபார் அவே அண்ட் மினியோன் லேண்டு. ஃபார் அவே வந்து ரைட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா எல்லாம் குட்டி பசங்க ரைட்ஸ் மாதிரி தான். நீங்கள் வந்து பெரிய பெரிய ரைட்ஸாக இருக்காது. பட் அவங்களோட இது வந்து என்ஜாயபிளாக இருக்கும். எல்லாமே 4D ஷோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி டாங்கிங்கிற இந்த ஷோ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு நாங்கள் போகும்போது நினைக்கிறேன். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. லாஸ்ட் டைமே நாங்கள் போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நம்ம இன்டராக்டிவ் ஷோ மாதிரி யாரையாவது சூஸ் பண்ணி நம்மளை வந்து இன்டராக்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ இவர் தான் இந்த டாங்கி ஷோ ஹோஸ்ட் பண்ணார். இவர் ரொம்ப நல்லா பண்ணாருன்னு தான் சொல்லணும். யாரையாவது நம்மளை கூப்பிட்டு நம்மளை பேச வைப்பாங்க. நல்லா இருந்தது. இது ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. நீங்கள் பாருங்கள். இது வந்து ஃபார் அவேல இருந்த ஒரு சின்ன ரைடு தான். இதுவும் நல்லா தான் இருந்தது. லைக் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரைடுக்கும் அவங்க ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க பாருங்களா. அவுட்புட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து ஷோஸுங்க. ஷோ டைம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மீட் அண்ட் கிரீட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு அவங்க கூட நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். சின்ன பசங்களுக்கு ஜாலியாக இருக்குங்க. என் பொண்ணு பாருங்கள் ஜாலியாக வந்து ஹக் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்கக்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இந்த டைமிங்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம், இதை மிஸ் அவுட் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, யூனிவர்சல் ஸ்டுடியோஸுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனியாக ஆப் இருக்குது. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் சிங்கப்பூர் நாங்கள் போனது. அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் யுவர் ஆப் ஸ்டோர். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே ரைட் டைமிங்ஸு, உங்களோட வெயிட்டிங் டைமு, அவங்களோட கைடு, ஷோ டைமிங்ஸு, மீட் அண்ட் கிரீட்ஸ் எங்கே நடக்குது, அங்கே இருக்கிற டைனிங் ஏரியா எங்கெங்கே இருக்குன்றதை முதற்கொண்டு வந்து அந்த ஆப் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த ஆப்பை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நாங்கள் அது போகிறதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிட்டதுனால எங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வெயிட்டிங் டைம்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஸோ எப்பப்போ மீட் அண்ட் கிரீட்ஸ் நடக்குதுன்னு தெரியுது. ஸோ அந்தந்த டைமிங்கெல்லாம் வந்து நாங்கள் கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் அது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டோம். ஸோ இதுவும் இன்னொரு மீட் அண்ட் கிரீட் தான் மினியோன் லேண்டில். அங்கே போய் நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. அது நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது ஃபுட் அலௌட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம். பட் இந்த தடவை வந்து நாங்கள் அதித்திக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டோம். லைக் என்னோடய ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து நிறைய இந்தியன் ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. என் பொண்ணு அதுக்கு முன்னாடி நாளே சரியாக சாப்பிடல. ஸோ ஐ வாஸ் லைக் ரைஸ் ஏதாவது வாங்கிட்டு போயிட்டா ஷில் பி ஓகே, அவளே சாப்பிட்டுடுவா, பிரச்சனை இருக்காதுன்னு. ஸோ ஃபுட் அலௌட். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அவுட் சைட் ஃபுட் வந்து வீட்டில் நீங்கள் அங்கேயே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வரவங்களா இருந்தாலும் சரி, யூ கேன் ப்ரிங் யுவர் ஓன் ஃபுட். ஃபுட்டு வந்து அலௌடு தான். ஸோ நோபடி இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ. இதை நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நினைப்பீங்க ஐயோ அங்கே இருக்கிறதா சாப்பிட்லாமா, அப்படி கிடையாது. நீங்களும் ஃபுட் எடுத்துகிட்டு போகலாம் இஃப் யூ வாண்ட் டு. இங்கே பாருங்கள், இந்த ஷோலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஹாலிவுட்டில் இருந்த ஷோன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணால். நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டீங்க, ரொம்ப களைப்பாக இருக்குது. என்ன பண்ணலான்னா, அங்கங்கே உங்களுக்கு ஸ்டால்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸு இல்லை வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ்ஸு முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஃபுட்டுமே அங்கேயும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். கொஞ்சம் வெளியில் இருக்கிறத விட இங்கே காஸ்ட்லியாக தான் இருக்கும். வெளியில் உங்களுக்கு $1 கிடைக்க வேண்டிய விஷயம் இங்கே $4 தான் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்க முடியாது. இல்லை நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றதா இருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை உங்களுக்கு அங்கேயே வாங்கினாலும் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன பண்ணோன்னா, விங்ஸ் ஆஃப் டைம் வந்து அது ஒரு ஷோ, லைட் ஷோ. ஸோ அந்த ஷோ வந்து இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, எம்பிஆர் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் பீச் ஸ்டேஷன். இதே மோனோ ரயில் வந்து நீங்கள் மேலே எஸ்கலேட்டரில் ஏறினீங்கன்னா மோனோ ரயில் இருக்கும், ஃப்ரீ தான். அங்கேருந்து ஏறி கடைசி ஸ்டேஷன் இறங்குனீங்கன்னா இறங்கின உடனே ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே உங்களுக்கு விங்ஸ் ஆஃப் டைம் எழுதியிருக்கும். அதில் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் பாஸ் எடுத்துருக்கீங்களா இல்லை வந்து
ப்ரீமியம் பாஸ் எடுத்துருக்கீங்களான்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் பாஸ் அந்த ஒரு கேட்டில் உங்களை உள்ளே போக சொல்லுவாங்க. ப்ரீமியம் பாஸ்னால் இன்னொரு கேட் அங்கே உட்காந்திங்கன்னா ஒரு 20 minutes உங்களுக்கு ஒரு லைட் ஷோ நடக்கும். அந்த லைட் ஷோ என்ன பண்ணுறோம், நாங்கள் ஒரே நாள் போட்டோம். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் என்னுடைய கிட்டோட போகல இல்லையா, ஸோ எங்களுக்கு டைம் சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. இங்கேருந்து நாங்கள் போனோம், 7:45 ஷோவே அட்டன் பண்ணோம். பட் இந்த வாட்டி என் கிட்டோட இருக்கிறதுனால அவங்களுக்கு பசிக்குது, அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு. நாங்கள் வெளியில் வரவே 8 மணி ஆகிடுச்சு. அது ஷோ 7:45, ஃபைனல் ஷோ வந்து 8:45. இங்கேருந்து நாங்கள் போகிறது சாத்தியப்படல. கம்மியான டைமாக இருந்தாலும் என்னோடய கிட்ட கோஆப்ரேட் பண்ணல. நல்ல வேலை நாங்கள் ஓப்பன் டேட்டட் டிக்கெட் வாங்கினோம். க்ளூக்கில் எல்லாமே ஆன்லைனில் வாங்கினது தான். அதனால இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு நாள் நாங்கள் போய்க்க முடியும். நெக்ஸ்ட் டே நம்ம போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். அன்றைக்கி ஏன்னா நாங்களும் ரொம்ப டயர்டாக இருந்தோம், டின்னர் எதுவும் சாப்பிடல. நாங்கள் இங்கே சாப்பிட்ற ஐடியாவில் இல்லை, எங்களுக்கு பிடிக்கல. ஸோ திரும்ப வந்து எம்ஆர்டி ஏறி ஸோ அங்கே இருக்கிற ஏதாவது இந்தியன் கடையில் சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே ஈவினிங் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஷோ எல்லாமே நடந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் இந்த ஷோ பாருங்கள். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. நாங்கள் திரும்ப மோனோ ரயில் ஏறி நம்ம விவோ சிட்டி ஸ்டேஷன்லேயே இறங்கினோன்னா அங்கேருந்து திரும்ப ஹார்பர் ஃப்ரண்ட்னு ஒரு பிளேஸில் இருந்து எங்களுக்கு 3 இருந்தது. லிட்டில் இண்டியா, ரோச்சர், அதுக்கப்புறம் ஃபெரர் பார்க்குன்னு 3 ஸ்டேஷன். 3மே எங்களுக்கு பக்கம் தான். அன்றைக்கி நாங்கள் எங்கே சாப்பிட போகிறோமோ அந்த ஹோட்டல் பொறுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் நாங்கள் இறங்கி எங்களோட டின்னரை முடித்தோம். ஸோ இதோட எங்களோட டே வந்து ஓவர் ஆகிடுச்சு. ரூமுக்கு போய் படுத்தாச்சு. போகிறதுக்கே ஆல்மோஸ்ட் லைக் 11:30 ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் போகிறதா இருந்தால் இதில் ஆல்மோஸ்ட் லைக் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.